அவதார் அஸ்ட்ரோ டிவி சிறந்த வாழ்க்கையை பெறுவதற்கான பாதை. உலகெங்கிலும் உள்ள அவதார் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இன்று ஒரு தகவலின் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன, குடும்பத்தில் டெய்லி சண்டை, தொடரும் சண்டை சச்சரவு. நிறைய பேர் என்ன பயப்படுறாங்க, இது எதனால் ஏற்படுது, கிரக நிலையா இல்லை அமானுஷ்ய பாதிப்பா, வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்குதா அப்படின்ட்டு நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்குது. இதில் ஆக்சுவலாக இதில் அமானுஷ்ய பாதிப்புகளும் இதில் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லணும். ஒரு சில நேரத்தில் திசை புத்திகளும் காரணமாக இருக்குது. இது திசை புத்திகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, காலப்பகை திசை புத்தின்னு சொல்லக்கூடிய அந்த திசை புத்திகள் நடக்கும் பொழுது நிறைய பேருக்கு இந்த மாதிரி தொடரும் சண்டை சச்சரவுகள் வீட்டில் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் சண்டை இருக்கும். ஏன் எதுக்கு சண்டை போடணுன்னே தெரியாது. குறிப்பாக உணவு உண்ணும் பொழுது அதிகமாக சண்டை வரும். இரவு நேரங்களில் அதிகம் சண்டை வரும். அஷ்டமி திதி அன்னைக்கு சண்டை வரும். அமாவாசை பௌர்ணமிக்கு முன்பின் நாட்கள்லேயும் அந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லேயும் கூட தொடர்ந்து அவங்களுக்கு சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற சூழல் அவங்களுக்கு இருக்கும். அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட ஒரு நிம்மதி இருக்காது. இந்த மாதிரி அமானுஷ்ய நிகழ்வுகளால் சூசைடல் கூட டெண்டன்சி கூட நிறைய பேர்த்துக்கு எழுந்துறது, வீட்டை விட்டு ஒருத்தர் போயிடுறது, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கிறது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒருத்தரோட கிரக நிலையெல்லாம் முதல்ல பார்ப்போம். சனி சந்திரன் ராகு தொடர்பு, இது அபிசார தோஷம்னு சொல்லுவோம். அதேமாதிரி சனி சந்திரன் கேது தொடர்பு இருந்தாலும் அதுவும் அபிசார தோஷம்னு நம்ம சொல்லுவோம். ஒருத்தரோட ஜாதகத்தில் இது இருந்தாலும் சரி, கோட்சாரத்தில் அப்போ நிகழ்வுகள் வரும்பொழுது இந்த காலப்பகை திசை புத்தி இருக்கிறவங்களுக்கும் இது நடக்கும். ஒருத்தர் புதன் கர்மா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரோகிணி, உத்திரம், பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கும் அந்த குடும்பத்துலேயும் அதிகமான அமானுஷ்ய நிகழ்வுகள் நடக்கிறது நம்ம பார்க்குறோம். இதனால் அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம கிரகத்தில் நட்சத்திரங்கள் சொல்லணுன்னா, குருவின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமானுஷ்ய நிகழ்வுகள், அமானுஷ்யங்கள் கண்ணுக்கு தெரியறது சொல்லலாம். அது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு கண்ணுக்கு தெரியுது. அதான் நாங்கள் பலன் பார்க்குற நேரத்தில் சொல்கிறாங்க, நாங்கள் பார்த்தோம், உருவங்கள் பார்த்தோம், இந்த மாதிரி நைட்டில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடமாடுறதை பார்க்குறோம், இல்லை பகலில் நடமாடுறதை பார்க்குறோம். இந்த மாதிரி அவங்க கண்ணுக்கு விஷுவலாகவே தெரிகிறதாக நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. சூரியன் நட்சத்திரம் உள்ளவங்களுக்கும் அது விஷுவலாகவே நிறைய தெரியுது. அது கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு. இப்போது இந்த கண்டாந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது புதனோட நட்சத்திரம் ஆயில்யம், கேட்ட ரேவதி, இந்த மகம் மூலம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலுமே இவங்களுக்கெல்லாம் இந்த கண்டாந்த நட்சத்திரம் அந்த குடும்பத்தில் தற்கொலை தோஷங்கள் முன்னாடி ஏற்கனவே இருந்திருக்கும். இதுக்கு வரக்கூடிய காலகட்டங்களையுமே இந்த தற்கொலை தோஷங்கள் அந்த குடும்பத்தில் அது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த தற்கொலை தோஷம், விபத்து, திடீர் மரணங்கள், ஒரு நோய் அப்படின்னு சொல்லும்போது ஒரே மாதிரி நோய், கேன்சர் ஒரு குடும்பத்துலேருந்து அதே மாதிரி கேன்சர் நோயினால் இருக்கிறது. ஒருத்தர் திடீர்னு பக்கவாதம்னா அதே மாதிரி பக்கவாதம், ஒருத்தருக்கு துர்மரணம், தற்கொலை, தூக்கு, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தால் அதே மாதிரி நிகழ்வுகள் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நடந்துகிட்டே வருது. அது ஒரு சண்டை சச்சரவுகள். இந்த மாதிரி இருக்கிற குடும்பத்தில் கண்டிப்பாக சண்டை சச்சரவுகள் இருக்கும். பற்றாக்குறையினாலும் சண்டை வரலாம், இல்லை காரணமே இல்லாமல் கூட சண்டை வரலாம். எதுக்கு வருதுன்னே சொல்ல முடியாது. ஸோ இந்த அமானுஷ்ய நிகழ்வுகளுக்கும் சண்டை சச்சரவுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குதுன்றது மட்டும் உண்மை. இது இப்போ 28 வகையான அமானுஷ்ய நிகழ்வுகள் இருக்குதுன்னு பிரசன்ன நூல்களில் இருக்குது. இது நேரடியாக பிரசனம் பார்க்கும்போது எந்த விதமான அமானுஷ்ய பாதிப்பில் இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சி நம்ம செய்யலாம். இப்போ ஒரு சின்ன குறிப்பு நம்ம சொல்லணும்னா, ஒருத்தரோட ஆரிடத்திற்கு குரு மறைஞ்சிருந்தால் அங்கே தெய்வத்தோட அனுக்கிரகம் இருக்காது. சூரியனும் மறைஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அமானுஷ்ய நிகழ்வுனால அந்த தெய்வ அனுக்கிரகம் இருக்காது. அந்த சூரியனுக்கு கேந்திரத்தில் பாவகர் இருந்தால் நெகட்டிவான அமானுஷ்ய நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பிரசனத்தோட ஒரு சிறு குறிப்பு. இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்றைய கிரக நிலையை வச்சு நம்ம பிரசனம் பார்த்து அது முக்கியமாக நிரந்தர தீர்வு தர முடியும் அதில் அப்படின்றத நம்ம உறுதியாக கேரண்டியாக சொல்ல முடியும். திரும்ப திரும்ப தற்கொலைகள் நடக்காமல் பார்க்க முடியும், சண்டை சச்சரவுகள் வராமல் பார்க்க முடியும், ஒரு அமைதி பூங்காவை அந்த வீடை மாற்ற முடியும். இப்போதைக்கு அந்த மகா சுதர்சன மந்திரம் இருக்குது இல்லைங்களா, அதை தினமும் ஒரு 27 நாள் அல்லது 30 நாள் தொடர்ந்து அந்த வீட்டில் காலையில் மாலையில் ஒலிக்க விட்டுட்டே வந்தீங்கன்னா, அது யூடியூப்லேயே இப்போ வருது, நீங்கள் போட்டு விட்டுட்டே வந்தீங்கன்னாலும் மகா சுதர்சன ஹோமங்கள் பண்ணாலும் கூட உங்களுக்கு அந்த பாதிப்பு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் மகாமந்திரங்கள், தெய்வத்தோட மகாமந்திரங்கள்னு சொல்லுது, பஞ்சாட்சர மந்திரம், நமசிவாய மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நாராயண மந்திரம்,
நம்ம முருகனோட சரவணபவ மந்திரம், நம்ம கணபதியோட மந்திரங்கள், இந்த மாதிரி மந்திரங்கள் நாமகீர்த்தனங்களை டெய்லி உச்சாடனம் பண்ணிட்டு வந்தாலுமே அந்த குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இயல்பு நிலைக்கு வந்து அந்த குடும்பம் அமைதி பூங்காவாக மாறுது நம்மளால் பார்க்க முடியும். இது உங்களுக்கு ஒரு டிப்ஸு. நீங்கள் நேரடியாக வந்து ஒரு பிரசனம் பார்த்து அது தொடரும் துன்பங்கள், தொடரும் சண்டை சச்சரவுகள் வழிவெளியாக எல்லா குடும்பங்களையும் நடந்துகிட்டே வருதுன்னா இது பிரசனம் பார்த்து இது தீர்வு செய்யணும். இதுக்கு அமானுஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஒற்றுமை உண்டு. இது வந்து இந்த சேனலை வந்து இது வரைக்கும் பார்த்துட்டு வந்து எங்களுக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் எங்களது நன்றிகள். திரும்பவும் இந்த சேனலை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.